புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். தமிழக சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு கடந்த மாதம் 23ஆம் தேதி நடந்தது. அன்று பதிவான ஓட்டுகள் விவரம் நேற்று அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. அதன்படி 2,35,34,720 ஆண்கள், 2,52,52,59,596 பெண்கள், 4,517 திருநங்கையர் என மொத்தம் 4,87,98,833 வாக்காளர்கள் ஓட்டளித்துள்ளனர். ஓட்டுப்பதிவு சதவீதம் 85.10. தபால் ஓட்டளிக்க நாளை காலை வரை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் பதிவான தபால் ஓட்டுகள் விவரம் வெளியிடப்படவில்லை. சென்னையில் துறைமுகம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேப்பனஹள்ளி, ஒசூர், தளி, தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி, பாலக்கோடு, பெண்ணாகரம், சேலம் மாவட்டம் ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி ஆகிய தொகுதிகளில் மட்டுமே பெண்களை விட ஆண்கள் அதிக அளவில் ஓட்டளித்துள்ளனர். மற்ற தொகுதிகள் அனைத்திலும் ஆண்களை விட பெண்கள் ஓட்டுப்பதிவு அதிகம். மொத்தம் 75,064 ஓட்டுச்சாவடிகளில் பதிவான ஓட்டுகள் 62 மையங்களில் நாளை எண்ணப்பட உள்ளன. இதற்கு 234 அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தபால் ஓட்டுகள் மற்றும் மின்னணு முறையில் அனுப்பப்பட்ட ஓட்டுகளை எண்ண கூடுதலாக 240 அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 3,324 மேஜைகளில் ஓட்டுகள் எண்ணப்பட உள்ளன. ஒவ்வொரு தொகுதியிலும் 14 மேஜைகளில் ஓட்டுகள் எண்ணப்படும். சென்னை பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல் தொகுதியில் 20, சோழிங்கநல்லூரில் 24, மாதவரம் தொகுதியில் 28 மேஜைகளில் ஓட்டுகள் எண்ணப்பட உள்ளன. தபால் ஓட்டுகள் 3 முதல் 6 மேஜைகளில் எண்ணப்பட உள்ளன. ஓட்டு எண்ணும் பணியில் 10,545 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். ஓட்டு எண்ணிக்கையை கண்காணிக்க 4,624 நுண்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர்.